அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே விலை உயர்ந்த ஒரே இடத்தில் 2 டன் வெடிமருந்து தயாரிக்கப்படுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை வழியாக உரிய ஆவணங்கள் இன்றி வெடிபொருட்கள் கடத்தப்படுவதாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கேரளாவில் உள்ள கல்குவாரிகளுக்கு பயன்படுத்துவதற்காக வெடிபொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தமிழக கேரளா எல்லைப் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டு இருந்த போது அந்த வழியாக வந்த பொலிரோ வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் அதிக வீரியத்தன்மை கொண்ட 2 டன் ஜெலட்டின் குச்சிகள் உட்பட வெடி மருந்துகள் உரிய அனுமதி இல்லாமல் கேரளா கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. தீவிரவாத தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் கருப்பசாமி பாண்டியன் தலைமையிலான குழு அதிகாலை 4 மணி அளவில் அந்த வாகனத்தை பிடித்து மதுக்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தீவிரவாத தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் ஜோசப் மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மதுக்கரை காவல்துறையினர் ஜெலட்டின் குச்சிகளுடன் வந்த வாகனம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளா மாநிலத்தில் சட்டவிரோதமாக சுரங்கப் பணிகளுக்காக வெடிபொருட்கள் கொண்டு சென்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தை ஓட்டி வந்த கேரளாவை சேர்ந்த ஓட்டுநர் சுபேர் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெடிபொருட்கள் எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது, கேரளாவில் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பன உள்ளிட்ட தகவல்களை அவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மதுக்கரை காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு வெடிமருந்து கொண்டு வரப்பட்ட வாகனத்தில் இருந்து வெடிப்பொருட்களை காவல்துறையினர் பரிசோதனைக்கு உட்படுத்தினர். தமிழக கேரளா எல்லைப் பகுதியில் 2 டன் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.